கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளும் இந்த ஆராதனை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதனாலும் ஒரு பாடலை பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உண்மை என்று யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஒரு ஜப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உணர்ந்து பாடுவோமா? உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான், உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் அப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. இன்றைக்கே ஒரு அற்புதம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. உம்மையன்றி எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இதனாலும் உம்மை பாடி துதிக்கும்படி நீர் செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் வார்த்தையின் மூலம் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசுவின் அக்கினி திருச்சபை நடத்தும் விசேஷித்த விடுதலை உபவாச ஜெபம். ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும். இம்மாதம் வருகின்ற 27/2/2024 காலை 10 மணிக்கு நடைபெறும். இடம் தங்கராஜ் திருமண மண்டபம், பஞ்சட்டி பேருந்து நிலையம். தவறாமல் பங்கு பெற்று தேவ விடுதலை பெற்று செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த உலகத்தில் பாவத்தை விட பெரிதாக இருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து கிருபை பாவத்தை விட பெருசு, பாவத்தை போக்குற சக்தி கிருபைக்கு இருக்கிறது.
கிருபையினால தான் மனுஷனுக்கு வாழ்வு இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதத்திலிருந்து நம்ம கற்று வருகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெறுகிறது, கிருபை அதிகமாக இருக்கிறது அப்படி என்பதை வாசித்தோம். நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்க, பாவத்தை விட கிருபை அதிகமாக பெருகி இருக்கிறது இந்த பூமியில். அது யார் மூலமாக பெருகிற்று அப்படின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை அதிகமாக பெருகி இருக்கிறது. இப்போ இந்த கிருபையினால தான் ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து மீட்பு இருக்கிறது. ஆதாம் மனுகுலத்துக்கு பாவத்தை கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து மனுகுலத்திற்கு ஒரு மீட்பை உண்டாக்க கிருபையை கொண்டு வந்தார். இந்த பாவத்தை போக்குற கிருபையை, பாவத்தை அல்லது மன்னிக்கிற கிருபையை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். அதனால தான் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது ஆண்டு கொள்கிறது மனுஷன் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த உலகத்தில் பாவம் பெருசுன்னு நம்ம சொல்லக்கூடாது, பாவத்தை விட கிருபை பெருசுன்னு நம்ம சொல்லணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிருபையைத்தான் அதிகமாக பேச வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டும் பாவத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்து திரும்பவும் பாவத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பாவ சுபாவங்கள், பாவ எண்ணங்களை நம்ம பேச பேச நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே பாவம் குடிகொண்டு விடும். அதனால் கிருபையை பற்றி நம்ம பேசணும், விசுவாசத்தை பற்றி பேசணும். தேவனுடைய வல்லமை பெருசு, தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் மேலான ஒரு வல்லமையாக இருக்கிறது என்பதை நம்ம பேச வேண்டும். இப்போது இந்த பாவத்தை கிருபை எப்படி போக்குறது, கிருபை எதில் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்பது ஈவு இல்லையா? கிருபை என்பது ஒரு ஈவு. அந்த ஈவு எதில் அடங்கியிருக்கிறது மனுஷனுக்கு நீ தெரியல. அந்த ஈவை பெறுவதற்கு, அந்த கிருபையை பெறுவதற்கு எல்லா மனுஷர்களுக்கும் அது தெரியல. அது ஈவு எங்கே அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில் தான் கிருபை அடங்கியிருக்கிறது. ஏன்னா அவர் பேசும்போது கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டவங்க அவர் பேசும்போது கிருபை உள்ள வார்த்தைகள் பேசுகிறார் என்று சொல்கிறாங்க. அவர் பேசின வார்த்தை எப்படி இருக்குதான்? கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இப்போ கிருபை உள்ள வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள். அது சாதாரண வார்த்தைகள் அல்ல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசுனுடைய நற்செய்தி நூல், இதில் இயேசுனுடைய வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. அவர் போதித்த போதனைகள் இருக்கிறது. சொல்லப்போனால் கிருபையே இந்த 4 அதிகாரத்தில் தான் அடங்கியிருக்கிறது. இந்த 4 அதிகாரத்திலே வாசித்து இந்த 4 அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்கள், இந்த 4 அதிகாரத்தை பற்றி கற்றுக்கொண்டவர்கள் தான் மற்ற இருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதினவர்கள். இந்த 4 அதிகாரத்தை பற்றி படிக்கலை, இந்த 4 அதிகாரத்தை பற்றி புரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த கிருபை உள்ள வார்த்தைகள் அவர்களுக்குள்ள இறங்கலன்னு சொன்னால் அந்த அப்போஸ்தலர்களாலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க முடியாது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வர அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதிலிருந்து சீஷர்கள் எல்லாம் பலப்பட்டு இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து இன்னும் கிருபை மேல் கிருபை பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதியிருக்கிறாங்க. ஜீவன் உள்ள வார்த்தைகளை, அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை அவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, கிருபை உள்ள வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன் கிருபை பெறுவான். கிருபை உள்ள வார்த்தைகளை படிக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வருது, அவன் மேலே கிருபை வருது. கிருபை அவன் பெற்ற பிறகு அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கிருபை உள்ள வார்த்தைகளாக மாறி போயிடும். இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வேத வசனங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி நூல்கள், இந்த நூலெல்லாம், இந்த 4 அதிகாரத்தை, இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை நம்ம வாசிக்கும் போது அது எல்லாமே கிருபை உள்ள வார்த்தைகள் தான். அதில் பார்த்தீங்கன்னா, இயேசு பாவத்தை
மன்னித்திருக்கிறார் என்பதே அது நமக்கு காட்டுகிறது. பாவத்தை மன்னிக்கிறார். அந்த கிருபை உள்ள வார்த்தையின் மூலமா பாவம் எப்படி மன்னிக்கப்படுது அப்படின்றத குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தை கிருபை உள்ள வார்த்தை எப்படி போக்குது, பாவத்தின் மேல் கிருபை எப்படி மிகப்பெரிய ஒரு சக்தியாக செயல்படுகிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூலில் 5ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. இந்த திமிர்வாதக்காரன் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறான். பாவமும் அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. பாவத்தினுடைய விளைவு அவனுக்கு திமிர்வாதமே வந்துவிட்டது. பாவத்தினுடைய மிகப்பெரிய கொடூரம் அவனுக்கு காலை செயல்படாமல் நடக்காமல் அவனை படுகையில் போட்டுச்சு. பாருங்க, வாதமாகவே வந்துவிட்டது. பாவம் அவ்வளோ பெரிய கொடிதாக தான் இருக்கிறது. ஆனால் அவ்வளோ பெரிய கொடிதான பாவத்துக்கு அந்த சக்தி இருக்குமானால் அந்த பாவத்தை போக்குற தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வல்லம் இருக்கிறதுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையில் தான் கிருபையே இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் தான் வல்லம் இருக்கிறது. அப்போ அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்படுவீங்க. கிருபையை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். இது உங்களால் உண்டானதல்லன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு வார்த்தையை யாருமே கேட்கறதோட சரி, அதை விசுவாசிக்கிற அளவுக்கு போகிறதில்லை. விசுவாசிங்க கூட சர்ச்சில் கேட்டுக்கிறாங்களே தவிர அதை நம்ம விசுவாசிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடந்திருக்கிற வார்த்தைகளை தான் நம்ம கேட்டிருக்கிறோம், நடக்குது அப்படின்றத விசுவாசிக்கணும். பாருங்க, இந்த திமிர்வாதக்காரனை இயேசு இடத்துல கொண்டு வராங்க. ஒரு வீட்டில் இயேசு போதித்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே அவனை கொண்டு போக முடியல. மேலே கூரையிலேருந்து அவனை கயிறு கட்டி இறக்குறாங்க. இயேசுனுடைய பாதத்தார்களை இறக்குறாங்க. இயேசு இதை பார்க்குறாரு. அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறாருன்றது மட்டும் பாருங்க. நான் வாசிக்கிறேன். 20வது வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 5:20. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இந்த இயேசுனுடைய வார்த்தை என்பது ஒரு மனுஷனுடைய பாவங்களை முதலாவது மன்னிக்கிறது. இன்னைக்கு எந்த ஒரு மனுஷன் இயேசுனுடைய வார்த்தையை ரொம்ப விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில பூரணமா பாவம் மன்னிக்கப்படுது. இந்த வசனத்தின்படி நான் சொல்றேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே பாவம் தண்டனுக்குரியது தானே. இப்ப மன்னிக்கிற ஒரு ஆள் வந்துட்டாங்களே, ஏன் இவர் யார் இவர் மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வேதபாரகர், பரிசேயர் இவங்களெல்லாம் யோசனை பண்ணி இயேசுனுடைய செயலை ஒரு தேவ தூஷணமா பேசுறா, இவன் தேவனையே தூசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் கிருபை உள்ள வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, எதிர்ப்பு யாருக்கு தெரியுமா இருக்கும்? நீதி செய்கிறவங்களுக்கு இல்லையா? அநியாயம் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்காது. பாவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்காது. நீதியா பேசுறான்னா அவனுக்கு எதிர்ப்பு இருக்கும். அதனால தான் இயேசுக்கு சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற மனுஷன் பாக்கியம். அப்போ நீதி நிமித்தம் துன்பம் வரும்னு தெரியுது. நீதி நியாயம் பேசுகிறவங்க எல்லாம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கும். அநியாயம் அக்கிரமம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன், இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவங்கள அப்படி விட்டுருவாங்க. இதான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம். நல்லவன் தான் ரொம்ப சோதிக்கப்படுறான். நல்லவனுக்கு தான் துன்பம். நீதியை பார்த்து பேசிடக்கூடாது, நீதியை பார்த்து கேட்டுறக்கூடாது. நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு கேட்டால் அது உடனே அது ஒரு பெரிய குற்றமாக அமர்ந்து விடுகிறது. இப்போ பாருங்க, இந்த 22வது வசனத்தில் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னன்னா, ஏன் இவனுங்க தர்க்கம் பண்றாங்க? இந்த பரிசேயர் வேத பாரகர்லாம் ஏன் இப்படி பண்றாங்க? வேத பாரகர் பரிசேயர்லாம்
அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் என்பது மன்னிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போல அது தண்டனைக்குரிய ஒன்றுன்றதை தெரிறாங்க. இப்போ இயேசு வந்து அங்கே அந்த பாவம் செஞ்சிருந்த அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து தண்டிச்சிருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. தண்டனை கொடுத்துருக்கணும் அவர். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்தவன் மன்னிக்கப்படக்கூடாது, தண்டிக்கப்படணுன்றதான் இவங்களுடைய நியாயப்பிரமாணம். அதை வச்சுட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாவத்தை ஏன் மன்னிக்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாகவே தேவதூஷணம் சொல்கிறார் இவரே. ஏன்னா தேவன் வந்து பாவம் செஞ்சால் அவனை தண்டிக்கணும்னு சொல்லி தானே நியாயப்பிரமாணத்தில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இவர் பாவத்தையே மன்னிக்கிறேன்றாரு. இவர் யார் இவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு விரோதமாக எழும்புறாங்க பாருங்க. அதான் சொல்கிறேங்க, கிருபைக்கு விரோதமாகத்தான் மனுஷர்கள் எப்போது எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கிருபை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பாவத்தை இன்னைக்கு மன்னிச்சிட்டு இருக்குது, பாவிகளை மன்னிச்சிட்டு இருக்குது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பாவம் செய்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அத்தனை பேரும் கிருபைக்கு விரோதமாக எதிர்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு இயேசுனுடைய போதனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்கும் மனுஷன் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். இதாங்க நடந்துகிட்டு இருக்குது. வேதத்தில் கூட அப்படிதான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, பாவங்களை ஏன் மன்னிக்கிற? பாவம் செஞ்சால் தண்டனை கொடுத்துடணும். பாவத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்னன்னா, பாவம் செய்கிறவன் செத்துடணும், தண்டிக்கணும். ஆனால் கிருபைக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்னன்னா, பாவம் செய்கிறவன் மன்னிக்கப்படணும். இதுதான் கிருபை உள்ள வார்த்தை. இயேசுக்கு இருக்கிற மிகப்பெரிய, இயேசுனுடைய வார்த்தைக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி கிருபை. அந்த கிருபையை பாருங்க, மன்னிக்குது. உடனே அவன் படிக்க எடுத்துக்கொண்டு நடக்கிறான், திமிர்வாதமாக கிடக்கிறான். பாவம் மன்னிக்கப்பட்டவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நான் சொல்றேன், அதிகமான பாவங்கள் இவன் கையில், பாவங்கள்னு சொல்றாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. அப்போ எதனால மன்னிக்கப்பட்டது? அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாரான்னு பார்த்தா இல்லை, இல்லையா? அவர் சொல்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் படிக்க எடுத்துக்கொண்டு நடன்றார். இப்போ எதனால அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நாங்கள் பார்த்தா, இவர் சொன்ன அந்த கிருபை உள்ள வார்த்தைகளினால, இவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையினால பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம நம்பணும், இந்த வார்த்தையை படிக்கணும், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், இந்த வார்த்தையை அனுதினமும் வாசிக்கணும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது ஏன்னா நமக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு கிருபையை உண்டாக்கி கொடுக்கிறதா இருக்கிறது. கிருபை உள்ள வார்த்தை இது. ஆமென். இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்கள் தான் அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை அவர்கள் மற்றபடி பேசுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு முதல்ல சீஷர்களை சந்திக்கும் போது சொல்லுவார், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றார். அப்போ பாருங்க, ஏன்னா நீங்க கிருபை பெற்றுட்டீங்க, கிருபை உள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க அந்த கிருபை உள்ள வார்த்தையினால யாருடைய உங்க வாயிலிருந்து யாருடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களோ அது மன்னிச்சிடும். ஏன்னா கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க சொல்ற கிருபை உள்ள வார்த்தை உங்க வாயில இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை உங்க வாயிலை வைத்திருக்க வேண்டும், இருதயத்தில் இருக்க வேண்டும். உங்க சிந்தனையில இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இருக்கணும். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த வேத பாரகர் பரிசேயர்லாம். ஏன்னா பாவம் தண்டனைக்குரியதுச்சே, இவர் ஏன் மன்னிச்சிட்டு இருக்கிறாரு? பாவம் தண்டனைக்குரியது, பாவம் அழிவுக்குரியது. ஆனா இவர் ஆப்போசிட்டா செய்யறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தை மன்னித்து விட்டது அப்படின்னு சொன்னா கிருபைக்கு சக்தி அதிகமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் இப்படி சொல்றேனே புரியுற மாதிரி, கேன்சர் வியாதி இருக்குல்ல, அதுதான் இப்போ இருக்கிறதுலையே பெரிய வியாதின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் பூரணமாக மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிச்சாலும் மலிவான விலையில ஏதோ அனாசின் மாத்திரை போல, சாரிடன் மாத்திரை போல, தலைவலி ஜுரத்துக்கு வாங்கி போடுற மாத்திரை போல மலிவான விலையில கிடைக்கல. அப்படின்னா இன்றைக்கு அந்த கேன்சர் வியாதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இருக்கிற நோயிலே அது பெரிய கொடிய நோயின்னு சொல்றாங்க. அதுக்கு மலிவான விலையில இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. அப்படின்னா இப்போ அது அந்த வியாதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படிதானே வச்சுங்களேன்.
இப்போ அந்த வியாதிக்கு மலிவான விலையில் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஜுரத்துக்கு தலைவலிக்கு வாங்குற மாத்திரை மாதிரி காசு ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ அந்த வியாதியினுடைய பவரு, சக்தி, தாக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா மருந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி மாத்திரை போட்டால் அது அழிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த வியாதியை நீங்கி போயிடும். அப்போது மருந்து கண்டுபிடிக்காத வரையிலும் அந்த வியாதி தான் சக்தி உள்ளதாக இருக்கிறது. அந்த மாதிரி கிருபை இந்த உலகத்துக்கு வராத வரையும் பாவம் சக்தி உள்ளதாகத்தான் இருந்தது. ஆனால் கிருபை என்றைக்கு இந்த உலகத்துக்கு வந்ததோ, இயேசு என்றைக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, பாவத்துக்கு அன்னைக்கே சக்தி இல்லைன்றத பாவம் செய்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல கிருபைக்கு தான் அதிகமான வல்லம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்கன்னா வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு படிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் கிருபை பெருசாக இருக்குது, பாவம் சிறுசாக இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களானால் பாவம் தான் பெருசாக இருக்கும், கிருபை உங்களுக்கு தெரியாது. அவளை பற்றி விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாவம் தண்டனைக்கு எதிராக போராடுகிறதுக்கு, பாவம் தண்டனை கொடுக்க சொல்லிட்டு போராடுது. ஆனால் கிருபை ஒருவனை தண்டனையிலிருந்து, அழிவிலிருந்து மீட்க வந்திருக்கிறது. அப்போ நம்ம இந்த கிருபையை ரொம்ப நம்பணும், விசுவாசிக்கணும். ஏன்னா இது விலகாத கிருபை, மாறாத கிருபை. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மாறாது, அவருடைய கிருபை மாறாது. சொன்னது தான். எழும்பி நடனாரு, அதில் ஒரு மாற்றமே இல்லை. அவன் எழும்பி நடந்தான். உடனே அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படிக்க எடுத்துக்கொண்டு நடந்து போனான். 25வது வசனம் சொல்லுது பாருங்க. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக, யார்களுக்கு முன்பாக? பாவம் தண்டனைக்குரியது என்று போராடிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு முன்பாக. இவன் பாவம் செஞ்சாங்க, அதன் மூலமா திமிர்வாதம் வந்திருக்குது. இவன் தண்டனைக்குரிய ஆளு, இவனை போய் எழுப்பி மறுபடியும் நடக்க வைக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே. பாவத்தை மன்னிக்க நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு முன்பாக இவன் படிக்க எடுத்துக்கிட்டு நடக்கிறான். நான் சொல்லட்டுமா, நீங்கள் கிருபை பெற்றீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் பாவத்துக்கு முன்பாக நீங்கள் தைரியமாக நடக்க முடியும். உங்களுக்கு எதிரே போராடுகிற பாவ சக்திகளுக்கு விரோதமாக நீங்கள் எழும்பி நடக்க முடியும். அப்படிதான் நான் தான் சொன்னல, நோவா குடும்பம் முழு உலகத்தின் பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவமே படாதபடிக்கு அந்த கிருபை சக்தியானது பாவத்துக்கு எதிராக, அவ்வளோ பேருக்குள்ள இருந்த பாவத்துக்கு எதிராக அவனுக்குள்ள இருந்த கிருபை மாத்திரம் நிலை நிற்கிது. அந்த அந்த ஜென்ரேஷனில் அவ்வளோ பாவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கிருபை அந்த நோவாவுக்குள்ளே இருந்துச்சு. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. என்ன கிருபை அவனுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா, அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தான், கிருபை கிடைச்சிச்சு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வார்த்தை கேட்கிறவள மாத்திரம் இல்லாம அதை பிடித்து கொண்டு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு கிருபை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாவம் செத்துக்கிட்டே இருக்கும், பாவம் உங்களை அழிக்க முடியாது. நீங்க கடவுள்கிட்ட போய் சேர்ற வரையும், பரலோகத்தில் நித்தியத்தில் போய் சேர்ற வரையும் இங்கே அழிவே கிடையாதுன்னு சொல்ல வரேன். எப்போ நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் இல்லையா, சமுதாயத்தில், எங்கவே நீங்கள் தேவனுடைய வசனத்தை மாத்திரம் மனசில் வச்சுட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க, அது உங்களுக்கு கிருபையை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிருபை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு, பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகுது? கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தை விட கிருபை தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வராரு. அதான் உண்மை. புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க இந்த சத்தியத்தை கேட்குறவங்க கிருபை அதிகமாகுதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டில் பிரச்சனையை காட்டிலும் கிருபை அதிகமாகுதுங்க. உங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனையை காட்டிலும் கிருபை அதிகமாக இருக்குது. உங்க வீட்டில் இருக்கிற வியாதியை காட்டிலும் கிருபை பெருசு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை காட்டிலும் கிருபை பெருசு. உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை காட்டிலும் கிருபை பெருசு. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை காட்டிலும் கிருபை பெருசு. டோட்டலா உங்க வீட்டில் தேவனுடைய கிருபை தான் பெருசா இருக்குது. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் பெருசா பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டில்? கவனிக்கிறீங்களா? எதெல்லாம் பெருசா பார்த்துட்டு இருக்கிறீங்க?
நீங்க என்னைக்கு உங்க வீட்டில் கிருபை பெருசா இருக்குதுன்னு பார்க்குறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் மற்ற எல்லாவற்றையும் உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் அழிந்து போகும், எண்ணங்கள்லாம் அழிஞ்சு போகும். கிருபையை பெருசா விசுவாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். கிருபை பெரியது. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாறாத கிருபை, விலகாத கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பாய்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது இருக்கும் என்று சொன்னாரே. என் வீட்டை விட்டு கிருபை விலகவே விலகாது. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை என் வீட்டின் மேல் இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது. நீ என்னைக்கு அந்த கிருபையை பெருசா நினைச்சு விசுவாசிக்கிறியோ, பேசுனங்க. சில பெருமையா பேசுவாங்க பாருங்க, உலகத்தில் அழிஞ்சு போற பொருளை பத்தி. சிலர் தனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து பெருசா பேசுவாங்க. நான் சொல்றேங்க, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பெருமையா பேசுறதை விட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பெருமையா பேசுங்க. பாவத்துக்கு அங்க வலிமையும் கிடையாது, பிரச்சனைக்கு அங்க வலிமையும் கிடையாது. கிருபை பெரியது. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை பெரியது. அந்த வார்த்தை தான் கிருபைன்னு நான் சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ நூல்களை நீங்க வாசித்து இயேசுனுடைய வாயிலிருந்து என்னெல்லாம் வார்த்தை வந்ததோ அதன் படி அப்படியே உங்க வீட்டில் நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் தான் கிருபை இருக்குது. கிருபை உங்க வீட்டில், கிருபை உங்க குடும்பத்தின் மேல, கிருபை. இன்னைக்கு மாயானதையே பற்றி கொண்டு அதையே பேசிக்கிட்டு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. யோனா சொன்னது போல தங்களுக்கு வருகிற கிருபையெல்லாம் இழந்துடுறாங்க. எனக்கு கிருபை தான் பெருசா இருக்குது. நான் சொல்லுவேன், எல்லா இடங்களையும் கிருபை பெரிதாக இருக்கிறது. ஸோ இந்த மனுஷனுக்குள்ள இருந்த பாவம் நீக்கப்பட்டு இவனுடைய திமிர்வாதம் குணமாக்கப்பட்டது என்று சொன்னால், அங்கே அவனுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னு பார்த்தா கிருபை தான் கிடைச்சது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால அவன் எளிமை நடக்கிறான். பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த பாவமும் அவனுக்குள்ள இருந்த வியாதி ஒன்றையும் கிருபை விட பெருசு இல்லை அப்படின்றத விளங்கி கொள்ளுகிறோம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எப்படி நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் வசனத்தை பெருசா பேசுங்க. வசனத்தை நீங்க உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு 100% தாவீது கீழ்ப்படிஞ்சான். அதனால தான் தாவீது ரொம்ப சொல்லும்போது சொல்றாரு, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், மற்றதெல்லாம் வராதுன்றான். என்ன மாதிரி வார்த்தை பாருங்களேன். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிருபை என்னை தொடருன்றாரு. ஏன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை அப்படி எடுத்துக்கிட்டார், கீழ்ப்படிஞ்சாரு. கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் எல்லாத்தை விட அப்படின்னு நினைச்சார். நீ தேவனுடைய வார்த்தையை முதன்மையான இடத்துல உன் உள்ளத்தில் நீ வைப்பாயானால் அளவில்லாத கிருபையை பெற்று நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்யும். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே நம்முடைய கிருபை அளவில்லாமல் இருக்குதுப்பா. அதை பற்றி புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த கிருபையை விசுவாசிக்கட்டும். ஆண்டவருடைய இரக்கம் பெருசா இருக்குதுன்னு நம்பட்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசத்தை அவர்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.